நம்ம எந்த ஒரு விஷயம் புதுசாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம பண்ணாலும் நம்ம அம்மா அப்பா எப்போவுமே நம்ம கூட சப்போர்ட்டிவாக இருந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இங்கே வா அம்மா உன்னை பிடிச்சிக்கிறேன் இப்படி வான்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணி நடக்க வைப்பாங்க. நம்ம கூடையே இருப்பாங்க. விழுந்துராத மாதிரி இப்படியே ஒரு கை அணைச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி ஸ்கூலுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னா நம்மளை என்கரேஜ் பண்ணி அனுப்புவாங்க. அப்பா வெளியவே நிற்கிறேன், நீ போயிட்டு வாமா, ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி அனுப்புவாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா எப்போவுமே நம்ம கூடையே இருந்து நம்மளை கைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வேதத்தில் பாருங்க, ஆதியாகமம் 21:22 போட்டிருக்கு, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பா இந்த நாட்களில் நம்மளோட வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை பார்த்து மற்றவங்க உணர போகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க, ஏசப்பா அவங்க கூட தான் இருக்காரு, அதனால தான் இப்படி ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்கிற அளவு அற்புதமான காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால இப்போ இருந்தே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. இப்போ இருந்தே தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அற்புதமும் அடையாளமான காரியங்களை ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஏசப்பாவை பற்றிக்கொள்ளுங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you're doing certain things for the very first time, your parents will always be on your side to guide you and to protect you. For example, if it is the first time that you're going to walk, they will be on your side to hold you if you fall down, and they will encourage you to walk. And if you're going to school for the first time, your father will say, don't worry, I will stand here, I will wait for you until you come, you go and enjoy the class. Likewise, they will be with us and support us in each and everything we do. Likewise, in our life, our God is with us in everything we do. Look what the Bible says in Genesis chapter 21 verse 22. God is with you in everything you do. Yes, the people around us, the people with us are going to say this to you. God is with you in everything you do, because they are going to see the hand of God in your life. God is going to do great miraculous things in your life that will make others believe that this blessing is from God's hand. So get ready to celebrate and receive the great miracle in your life. Hold on to Him, trust Him, start praising Him, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.